ஹாய், வெல்கம் பேக் டு சேனல். இன்றைக்கி வந்து December 31st, நாளைக்கு வந்து நியூ இயர். எல்லாருமே நியூ இயர் பிளான்ஸ் எல்லாம் பண்ணியிருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். அண்ட் எங்களுடைய இந்த நியூ இயர் வந்து வீட்டிலே ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரியான பிளான். அதனால இன்றைக்கி வந்து இந்த டே வந்து கொஞ்சம் ஸ்பெஷல் ஆக்கலாம் அப்படின்றக்காக வீட்டில் வந்து கொஞ்சம் கப் கேக்ஸ் எல்லாமே செய்யலாம் அப்படின்னு நினச்சிருக்கேன். அது வந்து சாக்லேட் கப் கேக். அந்த கப் கேக்ஸ் எல்லாமே எப்படி வருது அப்படிங்கிறது இனிமேல் தான் பார்க்கணும். லைக் இப்போ வந்து ஆல்மோஸ்ட் ஆஃப்டர்நூன் ஈவினிங் டைம் அந்த மாதிரி ஆயிடுச்சு. ஸோ இதுக்கப்புறம் தான் நான் வந்து அந்த கப் கேக் செய்யணும். ஸோ நியூ இயர் கேக் வந்து நைட் வந்து வாங்குவோம். ஸோ அதனால் நான் வந்து சிம்பிளாக கப் கேக்ஸ் வந்து செய்யலாம் அப்படின்னு நினச்சேன். அண்ட் கப் கேக்ஸ் வந்து எப்படி வந்திருக்கு அப்படிங்கிறத வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். அண்ட் இப்போது வீடியோக்குள்ளே போகலாம். கப் கேக்ஸ் வந்து கேக்ஸ் கம்பேர் பண்ணும்போது இது வந்து ரொம்ப ஈஸி. ரொம்ப கம்மியான இன்க்ரீடியன்ஸ் தான் தேவைப்படும். அண்ட் மோர் ஓவர் நம்மளோட டேஸ்ட் அண்ட் ப்ரிஃபரன்ஸ்க்கு ஏற்றபடி நம்ம வந்து இன்க்ரீடியன்ஸ் வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். இப்போ இன்க்ரீடியன்ஸ் பார்த்துடலாமா? ஃபர்ஸ்ட் வந்து பட்டர் எடுத்திருக்கேன். பட்டர் வந்து அன்சால்டட் பட்டர் அண்ட் அது வந்து ரூம் டெம்பரேச்சரில் இருக்கணும். அண்ட் அந்த பட்டரை எடுத்து அது கூட வந்து ஐசிங் சுகர் ஆட் பண்ணி நல்லா பிளெண்ட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். அது கூட ஒரு 2 முட்டை வந்து ஆட் பண்ணியிருக்கேன். அண்ட் அந்த 2 முட்டையோடு சேர்த்து நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கிட்டேன் ஒரு 2 ஸ்பீடில். அண்ட் நான் வந்து ஃபிலிப்ஸோட பிளெண்டர் வந்து யூஸ் பண்ணுறேன். ஸோ அந்த பிளெண்டரில் ஒரு 2 ஸ்பீடில் வச்சு நல்லா பிளெண்ட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் நான் வந்து ட்ரை இன்க்ரீடியன்ஸ் எல்லாமே ஆட் பண்ணிக்கிட்டேன். லைக் மைதா அண்ட் கோகோ பவுடர் இதெல்லாமே ஆட் பண்ணிக்கிட்டேன். இதெல்லாமே ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ண பிறகு ஒரு 2 டேபிள் ஸ்பூன் ஆஃப் ஆயில், அதாவது நம்ம குக்கிங் ஆயில் அதாவது யூஸ் பண்ணுவோம் இல்லையா, அது வந்து எடுத்து ஆட் பண்ணிக்கிட்டா நம்மளுடைய பேட்டர் வந்து நல்லா ரெடி ஆயிரும். இதோட பேட்டர் வந்து இந்த மாதிரி கொஞ்சம் திக்னஸோடு இருக்கும். அதுக்கப்புறம் அந்த பேட்டரை வந்து நம்ம கப் கேக் லைனர்ஸில் வந்து ஆட் பண்ணிக்கலாம். இந்த கப் கேக் லைனர் வந்து நான் ரொம்ப நாளைக்கு முன்னாடி ஃப்ளிப்கார்ட்லேருந்து வாங்கியிருந்தேன். லைக் அப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் வாங்கியிருந்தேன். ஸோ அதனால சரி சின்னதாக இருக்கட்டும் அப்படின்னு ஒரு 6 கப் கேக்ஸ் வர மாதிரியான ஒரு லைனர் வந்து வாங்கியிருந்தேன். இன்றைக்கி நம்ம எடுத்த குவான்டிட்டியில் ஒரு 6 to 7 கப் கேக்ஸ் ஈஸியாக வரும். என்னோடய கப் கேக் லைனர் வந்து கொஞ்சம் சின்னது, அதனால ஒரு 6 to 7 கப் கேக்ஸ் வந்து ஈஸியாக வரும். கப் கேக் லைனர்ஸ் வந்து இன்னும் பெருசாகவும் கிடைக்கும், இன்னும் டிஃப்ரெண்ட் சைஸஸ்லேயுமே கிடைக்கும். அதுக்கேற்ற மாதிரி நம்ம வந்து பேட்டர் ஆட் பண்ணிக்கிட்டால் நமக்கு வந்து கப் கேக்ஸோட சைஸுமே டிஃபர் ஆகும். சரி, எனிஹாவ் நம்ம வந்து கப் கேக் செய்கிறோமே, சரி ஓகே நம்ம வந்து சாக்கோலாவா கேக் ட்ரை பண்ணலாம் அப்படின்னு ஒரு ஐடியா. அதனால நான் வந்து கப் கேக் நடுவில் வந்து டார்க் சாக்லேட் வந்து வச்சுருந்தேன். சாக்கோலாவா கேக் வந்து நான் இது வரைக்கும் ட்ரை பண்ணது கிடையாது. சரி ஓகே பார்ப்போம், ட்ரை பண்ணி பார்ப்போம் அப்படின்னு நினச்சி அந்த பேட்டருக்கு நடுவில் வந்து நான் சாக்லேட் வச்சேன். லெட்ஸ் ஹோப் அது வந்து நல்லா வரும் அப்படின்னு, ஆர் அட்லீஸ்ட் இருக்கிற கப் கேக் வந்து ஸ்பாயில் பண்ணாமல் இருந்தால் ஓகே. பட் லெட்ஸ் சி அது வந்து எப்படி வருது அப்படின்னு. இந்த கப் கேக்ஸ் வந்து வித்தின் ½ an hour ரெடி ஆயிரும். அதனால நான் வந்து டெம்பரேச்சர் வந்து 180 degrees Celsius ஆல்ரெடி ப்ரீ ஹீட் பண்ணியிருந்தேன். அதில் வந்து இந்த பேட்டரை வச்சு ஒரு 20 to 25 minutes வந்து நம்ம வந்து பேக் பண்ண போகிறோம். கப் கேக்ஸ் வந்து கம்ப்ளீட்லி ரெடி ஆயிடுச்சு. இப்போ வந்து அதை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். கப் கேக்ஸ் வந்து யூஸ்வலி சாப்பிட்றத விட அந்த ரேப்பை வந்து பிரிக்கிறது தான் அதோட நல்லா சாட்டிஸ்ஃபைங்கான ஒரு ஃபீலே கொடுக்கும். கப் கேக் வந்து நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. அண்ட் மேலே கார்னிஷ் பண்ண அந்த சாக்லேட் எல்லாமே கொஞ்சம் மெல்ட் ஆகிருக்கு. அண்ட் இன்னும் கொஞ்சம் வந்து அந்த சாக்லேட் அந்த கப் கேக்குள்ளே அந்த சாக்லேட் வந்து போயிருக்கு. அதனால சாப்பிடும்போது அந்த சாக்லேட் வந்து அங்கங்கே கிடைக்குது. டேஸ்ட் நல்லா இருக்குது. இதுக்கப்புறம் சாக்கோலாவா கேக் பார்ப்போமா?
சாக்கோலாவா கப் கேக் வந்து நான் எக்ஸ்பெக்ட் பண்ணது வந்து டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. ஆனால் இங்கே வந்தது வந்து இன்னும் டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. ஆக்சுவலி நான் வந்து சாக்கோலாவா கேக் வந்து அது எப்படி இருக்குமோ கடையில் அந்த மாதிரி வரும் அப்படின்னு நினச்சிருந்தேன். பட் ஆனால் இங்கே வந்து சாக்லேட் வந்து ஜஸ்ட் மெல்ட்டாக இருந்துச்சு. ஆனால் அது வந்து ஓவர்ஃப்ளோவும் ஆகலை, அதே மாதிரி ரொம்ப மெல்ட்டும் ஆகலை. பட் ஸ்டில் ஓகே, அது வந்து சாக்லேட் கப் கேக் மாதிரி சாப்பிட்றதுக்கு டேஸ்ட்டாக இருந்துச்சு. அண்ட் இந்த இயர் 2024 ரொம்ப பீஸ்ஃபுல்லாக எண்ட் ஆச்சு. இன்னைக்கு Jan 1 ஃபர்ஸ்ட் டே ஆஃப் த இயர். விஷிங் யூ ஆல் அ ஹாப்பி நியூ இயர். இந்த இயர் ஒரு ஹோப்போட ஸ்டார்ட் பண்ணுவோம். லெட்ஸ் ஹோப் எல்லா குட் திங்ஸுமே நடக்கும் அப்படின்னு. இன்றைக்கி பெருசாக எந்த பிளான்ஸுமே இல்லை. ஆன் த கோ என்னென்ன நடக்குது அப்படிங்கிறது எல்லாமே நான் உங்களுக்கு வந்து vlog பண்ணுறேன். இன்றைக்கி நியூ இயர் ஸ்பெஷலாக பிரேக்ஃபாஸ்ட் எதுவுமே இல்லை. நார்மலி நம்ம செய்கிற இட்லி சாம்பார் செஞ்சிருந்தோம். அண்ட் ஈவினிங் வந்து நீங்கள் ஏதாவது ஸ்பெஷலாக செஞ்சுக்கலாம் அப்படின்னு பிளான் இருந்துச்சு. அதனால மார்னிங் வந்து சிம்பிள் பிரேக்ஃபாஸ்ட். மார்னிங் வந்து கோவிலுக்கு போயிட்டு வந்தாச்சு. அதுக்கப்புறம் நான் வந்து vlog கண்டினியூ பண்ணல. ஈவினிங்கில் நான் வந்து vlog எடுக்க ஸ்டார்ட் பண்ணேன். ஈவினிங் வந்து டின்னருக்கு கீ ரைஸ் அண்ட் சிக்கன் ரோஸ்ட் வந்து செய்யலாம் அப்படின்னு நினச்சி அது வந்து ரெசிபியெல்லாம் பார்த்து செஞ்சிட்ருந்தேன். இந்த இயர் 2024 எவ்வளோ ஃபாஸ்ட்டாக போச்சு அப்படின்னு தெரியல. இப்போ தான் ஜஸ்ட்டு அந்த நியூ இயர் வந்து ஸ்டார்ட் ஆச்சு அந்த மாதிரி இருந்துச்சு. அதுக்குள்ளே ஒரு வருஷம் முடிஞ்சிருச்சு. அண்ட் மோரோவர் இப்போ தான் பேண்டமிக் வந்த மாதிரி இருந்துச்சு. அதுக்குள்ளே 5 இயர்ஸ் ஓடிருச்சு. அண்ட் டைம் வந்து எப்படி இவ்வளோ ஃபாஸ்ட்டாக போகுதுன்னு தெரியல, அவ்வளோ ஃபாஸ்ட்டாக போயிடுச்சு. கீ ரைஸ் வந்து அம்மா செஞ்சாங்க அண்ட் சிக்கன் ரோஸ்ட் நான் செஞ்சேன். அதுக்கு வந்து நிறைய ரெஃபரன்ஸ் எல்லாமே பார்த்து அதுக்கப்புறம் ஒரு ரெசிபி வந்து ஈஸியாக இருந்துச்சு, அதை நான் ட்ரை பண்ணேன். இது வந்து ரொம்ப சிம்பிளாக செஞ்ச சிக்கன் ரோஸ்ட். இதுக்கு வந்து சிக்கனை வந்து ஃபர்ஸ்ட் மேரினேட் பண்ணி வைக்கணும். அதுக்கு வந்து சில்லி பவுடர் டர்மரிக் பவுடர் அண்ட் சால்ட் இதெல்லாமே சேர்த்து ஒரு 15 மினிட்ஸ் வந்து மேரினேட் பண்ணி வச்சாச்சு. அதுக்கப்புறம் நம்ம வந்து பேனில் ஆயில் ஆட் பண்ணி அதில் வந்து கார்லிக், ஜிஞ்சர் அண்ட் பச்சை மிளகாய் இதெல்லாமே சாப் பண்ணி ஆட் பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து சிக்கனை வந்து ஆட் பண்ணிக்கலாம்.
சிக்கன் நல்லா குக் ஆகிற சமயத்தில் நான் வந்து ஒரு மசாலா வந்து இதுக்காக ரெடி பண்ணேன். அது வந்து பார்க்கலாம். மசாலாவுக்கு கொரியாண்டர் சீட்ஸ், பெப்பர், சோம்பு, கறி லீவ்ஸ் இதெல்லாமே ஆட் பண்ணி ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். அதை ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறம் கிரைண்ட் பண்ணி இதை வந்து சிக்கன் ஆட் பண்ணிக்கலாம். இது வந்து நல்ல ஒரு டேஸ்ட் கொடுக்கும். அதோடு சேர்த்து சில்லி ஃப்ளேக்ஸுமே ஆட் பண்ணிக்கலாம். இது கூட கரம் மசாலாவும் ஆட் பண்ணியிருக்கேன். இதெல்லாமே சேர்த்து நல்லா ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். இது கூட நமக்கு வந்து ரிக்வயர்ட் அமௌண்ட் ஆஃப் வாட்டர் வந்து நம்ம தெளித்து எடுத்துக்கலாம். ரொம்ப லைட்டாக தண்ணி தெளித்து எடுத்துக்கலாம். அதுவும் ஜஸ்ட் சிக்கன் வந்து குக் ஆகிறதுக்கு மட்டுமே. சைட் பை சைட் கீ ரைஸும் ரெடி அண்ட் இன்னைக்கான டின்னரும் ரெடி. உங்கள் எல்லோரும் நான் அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான எபிசோடில் பார்க்குறேன்.